வணக்கம். வணக்கம். நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆமா, எலெக்ஷன், ஈரோடு எலெக்ஷன். ஆமா. அப்புறம் நாம் தமிழரோட அந்த ஆதாரங்கள்லாம் வெளியிட்டு இவங்க மாத்தி மாத்தி ஆளாளுக்கு வெளியிட்டு இருக்காங்க. இப்போ முதற்கொண்டும் விடுதலை புலிகள் அறிக்கையெல்லாம் சொல்லியெல்லாம் கலெக்டிவ்ல செய்தி வந்துட்டு இருக்கு. அதுக்கு பேரலா இங்க ஈசிஆர்ல திரும்ப ஒரு சம்பவம், ஷேம் ஆன் யூ ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு யார் அந்த சார் முடியுதோ யார் அந்த எங்க அந்த காரு அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனும் இவரு விஜய் கூட சேர்ந்துருவாருன்னு சொல்றாங்க. நிறைய போட்டு கிளப்பிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அதை பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எலெக்ஷன் போய் எப்படி போயிட்டு நம்ம ஈரோடு எலெக்ஷன்ல இருந்து பேச ஆரம்பிச்சு எப்படி நடக்குது, அங்க என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஈரோடு எலெக்ஷன்ல திமுக விசஸ் நாம் தமிழர் தான் போயிட்டு இருக்கு. திமுக ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பணம் கொடுக்கறதுல இருந்து எப்படி பூத் ஏஜென்ட்ல இருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஹிந்தில எல்லாம் போஸ்டர் ஒட்டி ரொம்ப தீவிர பிரச்சாரம். ஹிந்தில போஸ்டர், அது ஹிந்தில ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க இங்க போராடுவாங்க. அதே நேரத்துல ஹிந்திக்காரங்கள்ட்ட ஓட்டு வேணும்னு சொல்லி ஹிந்திலையும் போஸ்டர் எடுத்துப்பாங்க. அது வேற இது வேற, அதை நீங்க அப்படி பார்க்க கூடாது. அப்படிதான் திமுக சொல்ற விதம். இது எப்பயுமே நடக்கிற வழக்கமா நடக்கிற விஷயம் தானே. வழக்கமா ஹிந்திக்காரங்க இருக்கிற இடத்துல நாங்க போஸ்ட் அடிச்சு கேட்போம். ஹிந்திக்காரங்க அந்த ஈரோட்ல நிறைய பேர் வசிக்கிறாங்க, அதனால நாங்க போய் கேட்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க ஓட்டும் அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக, வேற நாம் தமிழருக்கு போயிடக்கூடாது, எதிர்கட்சி அணிக்கிறது நான் அந்த இடத்துல நாம் தமிழர் தானே, அவங்க போயிடக்கூடாதுக்காக அவங்களுக்கு புரியுற மாதிரி நாங்க திராவிடத்துக்காக நீங்க ஓட்டு போடுங்க, நீங்க நாங்க வடவர்களை எதிர்க்க மாட்டோங்கிற அப்படி எதுவும் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க தெரியல. அப்புறம் கேஸ் கூட போட்டிருக்காங்க. எதுக்குன்னா பட்டி பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி மக்களை கூட்டு போய் மண்டபத்துல எல்லாம் வச்சு பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு கட்சி கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த டைம் யாரையும் அழைச்சிட்டு போக கூடாது, மக்களை வீட்டுக்கு தான் போய் சந்திக்கணும், மக்களை மண்டபத்துல எல்லாம் வச்சு அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே இந்த ஈரோடு தேர்தல்ல போன முறை தேர்தல் நடத்தி காட்டினாங்கல்ல, அது என்னன்னா பட்டி ஃபார்முலா இல்ல, அது தேர்தல் பணிமனையாது. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் நடக்கிறப்ப ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஒவ்வொரு ஊரோட முக்கியமான இடத்துல தேர்தல் பணிமனையை போட்டு அங்க கட்சிக்காரங்க உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சின்னதா போட்டிருப்பாங்க. ஒரு 10-20 பேர் உட்காந்துருப்பாங்க. நான் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 500-1000 பேர் உட்கார்ற மாதிரி இடத்த தயார் பண்ணிட்டு ஊரே உட்காந்துருக்கலாம். தேர்தல் பணிமனை, அது நாங்க தேர்தல் பணிமனை தான். கட்சிக்காரங்க உட்காந்துருக்காங்க, அவங்களே வாலண்டரியா உட்காந்துருக்காங்க. அவங்கள வர வச்சுட்டு அங்க சம்பளம், சும்மாவே இருந்தா சம்பளம் கொடுக்கறதுக்கு வடிவல் ஃபார்முலால அந்த சும்மாவே இருக்கிறதுக்கு அவங்க சம்பளத்தை கொடுத்து இந்த ஃபார்முலா இது பண்றாங்க. இதுதான் திமுக நடத்திக்கிட்டு இருக்குது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் தீவிரமா பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பெரியார் எதிர்த்து வெங்காயமா வெடிகுண்டாலாம் பேசி வழக்கெல்லாம் கேஸெல்லாம் வாங்கியிருக்காரு. இன்னும் அவர் பெரியாருன்னு உற மாதிரி இல்லை. அவரு பெரியார் நான் முடிச்சு கட்டுவாங்கிற ஒரு தீவிரத்துலதான் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல சீமானை எதிர்க்கிறதுக்கு திருமுருகன் காந்தி அங்க ஒரு வெண்ணிலாங்கிற பெண்மணியை தமிழ் புலிகள் கட்சியில தமிழ் புலிகள் கட்சியில குழந்தை அரசனோட கட்சியில உள்ளவங்களை அங்க ஆதரிச்சு அதை வேட்பாளர் அங்க நிறுத்தி, அந்த வேட்பாளர் நிறுத்தி அது ஏன்னா தேர்தல் ஆணையத்துல நீங்க சும்மா போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. யாராச்சும் ஒரு வேட்பாளர் இருந்தாலும் அவங்க மூலமா தான் பிரச்சாரம் பண்ண முடியும். அப்ப அங்க நிறுத்தி முழுக்க முழுக்க சீமானுக்கு எகென்ஸ்டா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இந்த இது நம்ம வாடா வாடா அதுதான் சண்டைக்கு வாடா வாடா. திருமுருகன் காந்தி ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்காக போராடுற மனுஷன் தான். ஆனா இப்படி ஒருமையெல்லாம் பேசி வாடா ஏன் சண்டைக்கு வாடா டே சீமான் அப்படின்லாம் சொல்றது ஒரு ரொம்ப கீழ்த்தரமான விஷயமா தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு மோசமா அவர் இப்படி பேசக்கூடாது. சீமானுங்கிறதுனால அந்த அளவுக்கு ஒருவேளை பாசமா இருக்கலாம், உரிமையில கூட இருக்கலாம். 2 பேரும் ஒன்னா ஏங்கி வந்தவங்க, அதனால ஒரு நட்படிப்படையில் கூட பாசமா இருக்கலாம். மேபி அப்படி கூட இருக்கலாம். இந்த விவாதத்துக்கு இங்கேயே நாங்க இருக்கோம், 2 ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. 2 கிலோமீட்டர் இதுல தானே இருக்கோம், விவாதத்துக்கு கூப்பிட்டுட்டு தானே இருக்கேன் நானும் ரொம்ப நாளா, இங்கேயே வாங்க மேடை போடுவோம், இங்கேயே வச்சு விவாதம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா நாம் தமிழர் கட்சியினர்லாம் தம்பி தங்கைகள் வரோம் உங்க கூட சண்டை போடுறதுக்கு தம்பி தங்கைகள் கொடுக்குறோங்கிறாங்க. இதுல என்னன்னா, காவல்துறையில இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, போலீஸ்ல எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நீதித்துறையை நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிடுச்சு. நடவடிக்கை எடுக்க வேண்டியது திமுக அரசு. இவங்க யாரை திட்டணும்னா திமுக ஏன் பண்ணல, ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லி திமுகவை தான் பயங்கரமா விமர்சிக்கணும்.
அதையும் வந்து திருமுருகாந்தி சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காரு, திமுக ஏன் பண்ண மாட்டேங்குது தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க திமுக தான் வந்து பயங்கரமா நீங்க தானே திராவிட மாடல் வச்சு நடத்துறீங்க, பெரியாருக்கு நீங்க தானே வந்து பெரிய இது பண்றீங்க, அப்ப நீங்க பெரியாரை ஒருத்தர் பேசுனதுனால நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி திமுக எடுத்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. கேட்காம சீமானை போயிட்டு சண்டைக்கு வாடா வரியா அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியினர் மீது நிறைய அந்த தேர்தல் விதிமுறைகளை மீறினாங்க. ஆமா ஆமா, சீதாலட்சுமி போறப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் வழக்கு போட்டு விட்டுறாங்க. ஏற்கனவே 4 வழக்கு போட்டிருந்தாங்க. இப்ப இதுக்கு வந்து ஒரு 3 பிரிவிற்கு கீழே வந்து வழக்கு போட்டிருக்காங்க இவங்க மேல. இப்படி போட்டிருக்காங்க. இப்ப ஒரு தடாரையும் போய் அங்க ஆதரவு தெரிவிச்சு வந்திருக்காரு. ஏன்னா வந்து திமுகவுக்கு யாரு வந்து எதிரா இருக்காங்களோ நான் வந்து அவங்களை ஆதரிப்பேன் அப்படிங்கிற ரீதியில வந்து தடாரையும் அங்க போய் தன்னோட முழு ஆதரவு அங்க கொடுத்தாரு. போன முறை வேற எதுக்கு ஆதரவு? கடந்த முறை வந்து அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. இருந்தாலும் வந்து பர்சனலா ஒரு நாம் தமிழருக்கு எப்பயுமே ஆதரவா இருக்கக்கூடிய ஆள் தான். அப்ப திமுக யாரு எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவரோட இது வந்து திமுக எதிர்த்தணும். திமுக வந்து இஸ்லாமியர்களும் எதிரி, இவங்க கூடயே இருந்துகிட்டு நம்மளை வந்து கழுத்திருக்கிறாங்கிறதுல அவர் தெளிவா இருக்கனால அவர் அப்படி ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. இதுதான் அங்க ஈரோடு எலெக்ஷன்ல நடக்கிறது. இங்க ஈரோடு எலெக்ஷன் களம் இப்படி இருக்கு. ஆனா அதுக்கு பேரலா இங்க சென்னை மீடியா அது என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளே கூட நிறைய பதிலடிகள் தான். உண்மையா அது பொய்யா, யாரு என்ன, சீமான் வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்தாரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஆதாரமா நீங்க ஆதாரத்தை கொடுங்க நாங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி தான் நடக்குது. இன்னைக்கு கூட வந்து விடுதலை புலிகள் அறிக்கைன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கண்டிச்சு ஒரு அறிக்கை வந்து கலைஞர் டிவில வந்திருக்கு. கலைஞர் டிவில கலைஞர் டிவில 2009 காலகட்டத்துல வந்து மாநாட மயிலாட ஷோ தான் அங்க வந்து பெரிய அளவுல இந்த போர் சம்பந்தமான எந்த செய்திகளும் போட மாட்டாங்க. அதே போல வந்து சன் டிவியும் போட மாட்டாங்க. இலங்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு தொடர்ந்து புலிகளுக்கு ஆதரவாக புலிகள்லேருந்து வந்து பேசுறாங்க. சீமான் வந்து பிரபாகரனை கொச்சப்படுத்திட்டாரு, பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒரு என்ன சொல்றது வரிகட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்படியே பார்த்தோம்னா திராவிட இயக்கங்கள்ல உள்ள அமைப்புகளே நிறைய பிரபாகரனை பாருங்க கொச்சப்படுத்துற, சீமான் கொச்சப்படுத்தாரு பாருங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இத்தனை நாளைக்கு வரைக்கும் பெரியார் பெரியார்ன்னு இருந்தாங்க. அந்த மாதிரி இத்தனை நாள் வரைக்கும் இருந்தவங்க இங்கேருந்து இவங்க ஆதாரத்தை கொடுக்குறாங்க. இப்ப நாம் தமிழர்ல இருந்து பாலா மாஸ்டர் மற்ற அந்த போராளி அமைப்பெல்லாம் வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஐபிசி தமிழ்ல வந்து ஒரு 2 காணொலி வெளியே வந்திருக்கு. சீமானுக்கு ஆதரவா, சீமான் அங்க வந்தார்தான்னு சொல்லிட்டு ஆதரவா வந்திருக்கு. நம்ம கூட வந்து நந்து நம்மளும் நிறைய போட்டிருக்கோம். அங்க போயிட்டு வந்த நந்து வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது அவரும் வந்து சொல்லியிருக்காரு, சீமான் அங்க படம் எடுக்க வரல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ இப்படிதான் அங்க போயிட்டு இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, இதுல என்ன எப்படி பார்க்கணும்னா, நாம் தமிழர்ல கவனமா இருக்கணும். இப்ப நீங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி இவங்க தீக்க அமைப்புகள் கேட்குறாங்க. போகல, சீமான் அங்க போகவே இல்லை, படம் ஃபேக்கு, அது இதுன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க போனாங்கன்னு சொல்லி சில பேரை பேச வைக்கிறாங்க. ஒரு நேரத்துல எதாச்சும் ட்ரிகர் ஆகி ஏதாவது ஒரு போட்டோவோ இல்லை வீடியோவோ சீமான் வந்து அங்க இலங்கையில புலிகளோட அந்த சீருடையில இருக்க மாதிரியோ இல்லை புலிகளோட பயிற்சியில இருக்க மாதிரியோ உண்மையான போட்டோக்களோ இல்லை வீடியோக்களோ அங்க என்ன பண்ணாரு, பயிற்சி எடுத்துட்டு வந்தாரு, சீமான் வந்து விடுதலை புலிகிட்ட பயிற்சி எடுத்து வந்தா அங்க வந்து நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சாருன்னு ஒரு கூற்றுக்கு அங்க மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாம் தமிழருக்கு பெரிய சிக்கலாகும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நாம் தமிழ் கட்சியை தீவிரமா எதிர்க்கக்கூடிய வருண் அவர்கள் வந்து வட இந்தியாவில பேசிட்டு வந்தாரு. பிரிவினைவாத கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அங்க போய் அவரோட இதை பேசிட்டு வந்தாரு. ஸோ இதெல்லாம் என்னன்னா, நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் பிரபாகரனாலே வந்து அந்த நடந்த போராட்டம், இலங்கையில நடந்த அந்த போர் எல்லாமே வந்து ஒரு தீவிரவாத போராட்டமாக தான் பார்க்கப்படும். அவங்களுக்கு வந்து அங்கே நடந்தது வந்து இனப்படுகொலை, சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் அந்த பிரச்சனை, இனப்பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சவுத் இந்தியா, தமிழ்நாடை பற்றி தெரியாது அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழன் யாரு, அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. இங்கே வந்தால் கூட நம்ம இங்கே டீ கடைக்கு வேலைக்கு வந்தவங்க கூட நீ உங்களுக்கு ஹிந்தி இல்லை நம்மளை கேட்பான். அவங்க சவுத் இந்தியா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிக்கவே மாட்டாங்க, இவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவே எங்கூட உள்ளது ஹிந்தியில் பேசுகிறதுனால. அதனால சவுத் இந்தியன்ஸுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மொழி சார்ந்து போராடின இலங்கை மக்களுக்கு, இலங்கையில போராடின தமிழர்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியவே தெரியாது. அந்த அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தி முதற்கொண்டு தவறு பண்ணதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்க பிரச்சனை. அப்புறம் வட இந்தியாவில் போய் பேசும்போது அங்க ஒரு ப்ரொபகண்டா வரும்ல, பிரிவினைவாதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சீமான் அவர்கள் அங்கேருந்து சீருடையில் இருந்ததோ இல்லை வந்து அந்த பயிற்சி எடுத்ததோ ஏதோ ஒரு வெளியே வருதுன்னு வச்சுங்களேன்,
இந்தியா வந்து ரொம்ப சுலபமா நாம் தமிழ் கட்சியை தடை பண்ணிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியா தடை பண்ணிடும். பிரச்சனையே இருக்காது. அழகா தடை பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே சிமிங்கிற அமைப்பு வந்து இஸ்லாமிய அமைப்பு வந்து கேரளாவில் தடை பண்ணியிருக்காங்க. இங்கேயே ஆர்எஸ்எஸ் அமைப்பே தடை பண்ணியிருக்காங்க. இது போல வந்து வரலாறுகள்லாம் இருக்கு. எதுக்கு தடை பண்ணாங்கன்னா ஆயுத பயிற்சியிலேருந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா தடை பண்ணிடுவாங்க. அப்ப பிரிவினவாத சக்தி அப்படின்னு இருக்கும்பொழுது சேர்ந்துச்சுன்னா பிரபாகரனோட வாரிசா பார்க்கப்பட்டார்கள். சீமான் பார்க்கப்பட்டார். பிரபாகரன் வந்து பயிற்சி எடுத்து கொடுத்து இங்க அனுப்பி வைக்கப்படாது. பார்த்தா இப்ப இவர் இதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் பேசிய பேச்சு எல்லாமே அதுக்கான இப்ப ஆதாரம் அவருக்கே வந்து ஆமா ஆமா. இப்ப குருமூர்த்தி சொல்றாங்க. குருமூர்த்தி வந்து சீமானுக்கு ஆதரவா பேசினாரு சொல்றாரு. அதே பேச்சுல சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து நாம் தமிழ் கட்சியோட எங்களுக்கு வந்து முரண்பாடு. ஆனாலும் வந்து இந்த பெரியார் விஷயத்துக்காக மட்டும்தான் கொள்கை ரீதியான எந்த கொள்கை ரீதியானா இந்த பிரிவினைவாதம். சீமான் பேசுற இந்த தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ் தேசியம் இருக்குல்ல, இது வந்து பிரிவினைவாதமா தான் அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்திய தேசியமா தமிழ் தேசியமானு பார்த்தாங்கன்னா அவங்க இந்திய தேசியத்தை தான் விரும்புவாங்க, இந்தியாவுக்கு தான் பார்ப்பாங்க. தமிழ் தேசியம் என்னைக்குமே பிரிவினைவாதத்தை நோக்கி தான் போகும்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. அப்ப எப்படி சீமான ஆதரிப்பாங்க? சீமான சங்கி இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சங்கி இவங்க என்ன சொன்னாலும் சரி, சீமான் அவர்களே இவங்க பெரியாருக்கு மட்டும் தான் ஆதரிப்பாங்க தவிர சீமான் வச்சக்கூடிய அந்த கொள்கைக்கு இந்த இந்த இந்து கட்சிகள் ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஆதரிக்கவே மாட்டாங்க. அது முழுக்க ஆதரிக்கவே மாட்டாங்க. இப்ப பெரியார் எதுக்குனாலும் ஒரு டூலா வந்து வேணா சீமானுக்கு ஆதரவா இருப்பாங்க தவிர அவங்க என்னைக்குமே சீமானுக்கு ஆதரவா முழுக்க நிக்கவே மாட்டாங்க. இதுதான் இந்த விஷயத்துல நம்ம இந்த ஆதாரங்கள் அடிப்படையில நடக்கிற சண்டைகளுக்கு நடக்குது. ஆனா தம்பிகள் ஆர்வத்துல எதையாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ ரொம்ப அது வெளியிடக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப திட்டமிட்டு இருக்காங்க. நான் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த புகைப்படங்கள்லாம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா சீமான் அவர்கள் வந்து வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அங்க பிரச்சனை இருக்கு, அந்த அளவுக்கு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து திகாரங்க இந்த திராவிட இயக்கத்தில் உள்ளவங்க திட்டமிட்டு பண்றாங்களா, இல்லை வந்து திமுக அதுக்கான வேலையை பண்ணுதா, ட்ரிகர் பண்ணி விடுறாங்களாங்கிறது வந்து போக போதான் தெரியும். நாம் தமிழர் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிற விஷயத்தெல்லாம் இதில் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பேரலா ஈஸியாக இன்சிடென்ட். ஆமா, என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு விஷயம் நடந்துச்சு. எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டி யார் இருந்த சார்னு கேட்டுட்டு இருக்கும்போது சீமான் பெரியார்னோடனே அதை அப்படியே எல்லாரும் மறந்துட்டாங்க. அதுக்கு இடையிலேயே ஜெகபர் அலி அது வந்து பேசப்படாமலே எல்லாருமே அப்படியே சைலண்டா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வேங்கைவேல் வந்துச்சு. வேங்கைவேல வந்து அப்படியே டைலூட் பண்ணி விட்டாங்க. இப்ப அதே மாதிரி பெரம்பலூர்ல அந்த இறந்து போன தலித் இளைஞர்கள் அந்த அவங்களும் அதுவும் டைலூட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொலைகள் என்னது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சீமான் அவர்களை தான் காப்பாத்திட்டு இருந்தாரு. பெரியார் அவர்களை தான் திமுக காப்பாத்திட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு வீடியோ வந்து நேற்று வெளியே வந்துச்சு. அந்த வெளியே வந்தோடனே தான் எல்லாருக்கும் பெரிய ஷாக் ஆகிட்டு. ஏன்னா நார்த் இந்தியாவில தான் அது மாதிரி நடக்கும். நம்ம எப்பயுமே சொல்லுவோம் சவுத் இந்தியாவில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், இங்க அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வீடியோ வந்தோடனே எல்லாருக்குமே பெரிய ஷாக் ஆயிட்டு. அதுலயுமே காரை சேஸ் பண்ணிட்டு அந்த பையன் அங்கிருந்து ஆப்போசிட்ல ஓடி வரான், இவங்க எல்லாரும் கத்துறாங்க. அது இந்த எஃப்ஐஆர் மாத்தும் போது மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வருது. இது காரை இடிச்சதாவும் அந்த பசங்க வந்து அவசர அவசரமா காவல்துறை வந்து விளக்கு முடிச்சு காரை இடிச்சதுனால பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பண்ணி அந்த கார் மேல இருக்க கொடியை மறந்துட்டாங்க மாதிரி இங்க. இப்ப அங்க என்ன பிரச்சனைனா அந்த கொடிதான் பிரச்சனை. இப்ப இந்த கொடிதான் அந்த பிரச்சனை. இதே வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சம்பவத்துக்கு 25ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 25ஆம் சம்பவம் நடந்திருக்கு, இரவு சம்பவம் நடந்திருக்கு, 26ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததை சாதாரணமா அவங்க வந்து காவல்துறை வந்து கடந்து போயிட்டாங்க. நேற்று மீடியால அந்த வந்த அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா. அதுக்கு பிறகுதான் தனிப்படை அமைக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து வழக்கு போடுறாங்க. அந்த பசங்க மேல வந்து வழக்கு போடுறாங்க. 5 பேருக்கு வழக்கு போடுறாங்க. அதுக்கு பிறகுதான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்ப 26ஆம் தேதி அவங்க வழக்கு கொடுத்ததுல இருந்து எதுவுமே அவங்க நடவடிக்கை எடுக்கல. அப்ப இதுவே ஜெயலலிதா ஆட்சியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஜெயலலிதா ஆட்சியா இருந்துச்சுன்னா அங்க டியூட்டில இருந்து அந்த அத்தனை பேர் சஸ்பெண்டு. அந்த ஆட்களுக்கும் அதே போல வந்து இது பண்ணுவாங்க. அதாவது என்ன தண்டனையோ தேடி கண்டுபிடிச்சு உளவுத்துறை எல்லாமே நேரம் பிடிச்சிருப்பாங்க. கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே இது மாதிரி நடந்திருக்கு. கருணாநிதி அவர்களும் யூடிசிங் நடந்த ஒரு பெண்மணிக்கு வந்து இது மாதிரி நடந்ததுக்கு உடனடியா வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து ஸ்டாலின் வந்து
இன்னும் இருக்கும்போது ஒரு பையனை வந்து பாலியல் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இது அந்த அந்த நேரத்தில் நடந்திருக்கு. ஆனா இப்ப திமுக கொடி தான் அங்க பிரச்சனை. அந்த திமுக கொடியில உள்ளவங்களை காப்பாத்துறதுக்கு தான் சரி ஓகே அவங்க வீடியோ காமிச்சோடனே பார்த்துருப்பாங்க. சரி ஏதோ திமுக கொடி இருக்குது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா திமுக ஆட்சி வந்தாலே அங்க உள்ள காவல்துறை மட்டத்துல காவல்துறை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அந்த மாவட்ட செயலாளர் அந்த ஒன்றிய செயலாளர் தான் இருப்பாங்க. ஆனா அதிமுகவில் வந்து அங்க போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பண்ணீங்கன்னா கட்சியில இருக்க முடியாது. ஏன்னா அப்படிதான் ஜெயலலிதா அம்மையார் வந்து வச்சிருந்தாங்க. இப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இப்படி நடக்குது. ஏன்னா இதெல்லாம் உதாரணம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் 2006ல இருந்து 2011 வந்து திமுக ஆட்சி நடந்துச்சு. அந்த காலகட்டத்திலாம் வந்து நில அபகரிப்பு மோசடி வந்து பயங்கரமா இருந்துச்சு. நில அபகரிப்பு மோசடி வந்து ஒரு காவல்துறையோட துணை இல்லாம பண்ண முடியாது. அப்ப எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமா அந்த 2006ல இருந்து 2011 வரைக்கும் இருந்துச்சுங்கிறது. அதனாலதான் மக்கள் வந்து தொடர்ந்து அதிமுக 10 வருஷத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்காங்க. வேணாம் திமுக வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு. இதை கூட வந்து திமுக புரிஞ்சுக்காம வந்து இதை தொடர்ந்து பண்ணும்போது இந்த சிக்கல் வருது. இதுல என்ன கொடுமைன்னா அவங்க வந்து அந்த பெண்மணி சொல்றாங்களா அந்த செய்தியில வந்து என்னன்னா, அவங்க இடிக்கல, நாங்க வந்து அந்த பாலத்துல போய் குழந்தை அழுதுச்சான். அவங்க வீட்டுல குழந்தை அழுகும் போது குழந்தை அழுகை நிப்பாட்டுறதுக்காக அந்த முட்டுக்காடு வெளில கூட்டு போனோம். முட்டுக்காடு அந்த பாலம் இருக்குல்ல, அங்கே போய் சன்ரைஸ் பார்க்குறது, அந்த முட்டுக்காட்டை வேடிக்கை பார்க்குறது நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்குதான். ஈஸியார்னு போனாலே எங்கள் ஃபேமிலியாக உள்ளவங்க அங்கே போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மெயின் ரோடுக்குனால சேஃப்டியாக இருக்குன்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பசங்க கிராஸ் பண்ணி சத்தம் போட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு தனிமையில் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு 2 காரில் வந்திருக்காங்களா ஒரு தைரியம் வந்துடும். இன்னும் தைரியமானன்னா கொடி வேற இருக்கு, கட்சி கொடி கட்சியில் இருக்காங்க, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு துரத்துட்டு போய் அவங்க கடைசி வரையும் போய் துரத்துட்டு போயிருக்காங்க. வீடு வரை துரத்துட்டு போய் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். போனதுக்கு பிறகு அவங்க அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஸோ இது திமுகவுக்கு பெரிய தலைவலி கொடுக்கும். அதை எல்லா எதிர்கட்சி சரி எல்லாருமே விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாஜக அண்ணாமலையெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஒரு அக்யூஸ்ட வந்து நீங்க ஞானசேகரனை வந்து நீங்க ரொம்ப நாள் வெளில தான் வச்சிருந்தீங்க, அக்யூஸ்டா இருந்தும் அவ்வளவு நாள் வெளில வச்சிருந்தீங்க. இப்போ உங்க கொடி கட்டின கார் இருக்க தைரியத்துல தானே இவங்க பண்றாங்க, அப்ப என்ன மாதிரி பண்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இது அதிமுக தான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. முன்னாடி வந்து ஞானசேகரன் வந்து திமுக காரன் இல்ல, திமுக அனுதாபி அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ வந்து அனுதாபியா ஆதரவாளரா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க, வேற எந்த பதிலும் நீங்க என்ன சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டு இருந்தாங்க. ஏதான் கொடி இருக்கு, அவர் வந்து வேணா கொடியை வச்சுட்டு இவங்க வந்து இப்ப அனுதாபியா ஆதரவாளரா, அவ்வளவுதான், அதுக்கு மட்டும் எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு கோட்டை வருது வந்து திமுக அரசுக்கு நல்லது இல்லை. இந்த அளவுக்கு அவங்க வந்து இது ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே மீடியா வச்சிருக்கோம், சோசியல் மீடியா எல்லாம் ஃபேஸ்புக் ட்விட்டரு, ரொம்ப சுலபமாக வந்து மீடியா அணுகிற முடியும். அப்படிங்கும்போது ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறது வந்து திமுக அரசுக்கு தான் பாதிப்பு உண்டு. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அப்போ இந்த 1 வருஷத்துல மக்கள் வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்க எல்லாத்தையும், இது மாதிரி நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்க விஷயம். இதை தாண்டி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பேசணும்ல, அண்ணா யூனிவர்சிட்டி பேசும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தது வந்து எப்படி வந்துன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரோட ஃபோன்லாம் வந்து பிடிங்கி வச்சிருக்காங்க. இப்போ நெல்சன் சேவியர், இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் உள்ள நெல்சன் சேவியர் இதை ஃபோன்லாம் பிடிங்கி வச்சிருக்காங்க. இன்னும் வச்சிருக்காங்க, பிடிங்கி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் வரலன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. வன்மையாக கண்டிக்கிறது சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இதுவே சீமானவர்கள் வந்து அந்த கோயம்புத்தூர்ல நடந்த பத்திரிகா சந்திப்புல பெண்மணி வந்து அவங்க வந்து கார்த்திக் மனோகரன் கேட்ட கேள்வி பேசும்போது பிக்காளி பையன்னு சொல்லிப்பாப்ல. பிக்காளி பைய கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை ஒரு பீஃப் போட்டு அதை வந்து ஒரு சவுண்டை போட்டு அதை வந்து விவாதமாக்கி அதுக்கு ஒரு என்ன தார்மீக அடிப்படையில பத்திரிகையாளர் மட்டும் நல்லாவே தெரியும் அந்த வார்த்தையை வந்து தவறான வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு. கெட்ட வார்த்தை பேசுனாலும் சரிங்களாம். பிக்காளி பையங்கிறது வந்து வடிவேலே பல படங்கள்ல பயன்படுத்திருக்காரு. சென்சார் போர்டில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குன்னா அது வந்து நார்மலா உள்ள வார்த்தை, எல்லாருமே காமெடிக்காக பயன்படுற வார்த்தை. அதோட மீனிங் அர்த்தமும் தெரியும். பிக்காளி பையனா ஒரு முட்டாள் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம். அதை போய் விவாதமாக்கி அதை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து வன்மையா எதுன்னா கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கிறது, அது வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. சீமானோனே உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்து
சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் பொதுவா இருக்கக்கூடிய சென்னை பத்திரிகையாளர் மன்றமும் இப்படி திமுகவோட இன்னொரு விங்கு மாதிரி செயல்படுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இந்த அரசுக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். நேத்து இன்னொரு நியூஸ் கூட திடீர்னு சர்ச்சையாச்சு. சர்ச்சை கிடையாது, எல்லாருக்குமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க எப்படா இந்த நியூஸ் வரும்ன்ற மாதிரி. அது பொருளியா இல்ல உண்மையா கூட தெரியல. ஆதவ அர்ஜுனா வந்து விஜய் கூட சேர போறாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, விஜய் கூட தான் சேர போறாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. தகவல் அப்ப இந்த தகவலை நம்ம புரளின்னு சொல்லலாம், புரளின்னு சொல்லலாம், நடக்கலாம். ஏன்னா இதுல ரொம்ப அம்பேத்கர் நினைவு நாள் இதுக்கு வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து விஜயை கூப்பிட்டு வந்தாரு, ஆதவதான் கூப்பிட்டு வந்தாரு. ஸோ அது நடந்திருக்கலாம். எனக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே விஜயை சந்திச்சிருக்காரு, சீமானவர்களை சந்திச்சிருக்காரு, ஆதவ் எல்லாரையும் பார்த்து பேசியிருக்காரு, எடப்பாடியை பார்த்துருக்காரு, எல்லாரையும் பார்த்து பேசியிருக்காரு. அப்ப அவரோட இதுல வந்து விஜய் சந்திச்சு விஜய்க்கும் இப்போக்கி ஒரு ஆள் வேணும். ஏன்னா புஷ்யானந்தை வச்சு கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. கட்டமைப்புக்காக தான் இவரை உள்ள கொண்டு வரதா சொல்றாங்க. அவர் வந்து ஆலோசகர், அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆலோசகர். ஆனா கட்சி கட்டமைப்பு ஒண்ணு இருக்குல்ல, மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து ஒன்றிய செயலாளர்கள் இருந்து எல்லாருமே இருக்காங்கல்ல, கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரை பண்றதுக்கு புஷ்யானந்த் வந்து ஒரு சரியான ஆள் இல்லைன்னு விஜய் கருதுறதா சொல்றாங்க. ஏன்னா புஷ்யானந்த் எப்படி பேசுவாருன்னு நம்ம பிரஸ் மீட்ல எல்லாம் பார்த்துருப்போம். அவருக்கு வந்து பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவரை ஒதுக்குறதுக்கு விஜய் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இன்னொன்னு ஆதவ் அர்ஜுன் வந்து விஜய் கிட்ட போனார்னா மேபி விஜயும் ஏடிஎம்கே கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் அதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டார், 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு. அப்ப அங்க போனார்னா விஜய் அவர்களும் ஏடிஎம்கேல கூட்டணியும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா திமுகவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்போ இப்போ மேபி இந்த வர எலெக்ஷன்ல நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம பார்க்க தான் போறோம். அந்த மாதிரி இவங்க கூட போட்டிருந்தாங்க, வினோதினி மக்கள் நீதி மையத்துல இருந்து விலகுறன்னு பெருசா போட்டிருந்தாங்க. கட்சி நிறைய போட்டிருந்தாங்க, எனக்கு டைம் இல்ல, அறிவு சார்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படி இப்படி நிறைய போட்டிருந்தாங்க. கட்சி இருக்கா கமெண்ட்ல அந்த மாதிரிதான் நீங்க சொல்ற மாதிரி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. மக்கள் நீதி மையம் இருக்குன்னு எழுதி போடுறாங்க. அப்படி பேசக்கூடாது, அப்படி தவறா பேசக்கூடாது. ஆண்டவருக்கு ஒரே நீங்க அறவரா போடுறீங்க, அது தவறு. அப்படி கிடையாது, இருக்கு. அதுல வந்து நாங்க வந்து இப்படி நினைச்சேன் அப்படின்னாங்க. உடனே கீழே கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, ஓ டிவி கேக்கு போறதுக்கு இவ்வளவு பெரிய காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. மேபி நீங்க சொல்ற கட்டமைப்புகள் இப்படிதான் டிவி கே கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரியல, பாக்கலாம். மக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் டிவி கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்க போறது பெருசா ஒன்றும் ஐயோ மக்கள் நீதி மையத்துல இருந்து வெளியேட்டாங்களா அப்படின்னு யாரும் ஷாக்கான விஷயம் இல்லை. அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு தெரியல, நம்ம இப்படி சொல்லக்கூடாது. ஆனாலும் வேற வழி இல்ல. பாவம் நம்ம கமலஹாசனோட கட்சி அந்த லெவலுக்கு இருக்குது. 3% 4% ஆன கட்சி அந்த அளவுக்கு இப்ப திமுக சேர்ந்ததுனால அவ்வளவுதான் முடிச்சு. சூரியனின் வெளிச்சத்திற்கு முன்னால் டார்ச் லைட்டின் வெளிச்சம் தெரியவில்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கலாம். நன்றி.